Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 880-7984-342. நடிகர் விஜய் அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி தொடங்கியிருக்காரு. நீங்க அது வந்து படுதோல்வி கழகம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டீங்க. நீங்க யாரு எல்லாத்தையுமே விமர்சிக்கிறதுக்கு? நீங்க சொல்றது 2026ல பிஜேபி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணு சொல்றீங்க. என்னைய பைத்தியக்காரன் எல்லாருமே வந்து நினைக்கலாம். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க சார். பாஜக கால் ஊன்றுகிறது. ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் செலுத்த முடியுமா முடியாது? ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி ஆட்சி எல்லாம் கழிச்சு விட்டு ஆளுநர் ஆட்சி குடியரசுத் தலைவர் ஆட்சி மாதிரி கொண்டு வர போறீங்களா? நீங்கெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய நபர் பாஜகவில் இணைக்கப்பட்டு அவர்தான் அடுத்த ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வரப்போகிறார். இது பதிவு. அண்ணாமலை வந்து பிஜேபி கட்சியில இருந்து நீக்க போவார் அப்படி நான் சொல்லவே இல்லையே. போன வருஷமே சொல்லியிருந்தேன், விரைவில் நடிகர் அஜித் மற்றும் விஜய் நடிப்பதை விட்டு விலகுவார்கள். நான் முன்னாடியே அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப தெரியும் உங்களுக்கு. அவர் அரசியல் வர போறான்னு தெரியும் சார். நான் ஒரு வருஷம் முன்னாடி சொல்லிட்டேன் சார். நான் உங்களுடைய எதிர்காலம் இன்னும் 2 வருஷம் எல்லாத்தையும் நான் வந்துட்டு, அதாவது இறைவனுடைய இல்ல விஜய்க்கே நீங்க சொல்லும் போது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அது இன்சிஸ்ட் பண்ணி என்ன கேட்காதீங்க. அதுவா தானே வரும். திமுகவுக்கு இறுதி ஊர்வலம். அதிமுக எப்படி பிளவுபட்டு கிடக்கின்றதோ அதை விட மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் திமுக முடிவுரை எழுதப்படுகின்றது. சீமான் அண்ணன் தான் வந்து 2வது காலத்துக்கு வர போறாரு. ஒரு பெரிய சீமானோட ஃபேன் போல இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், சீமான் வருங்காலத்தில் நாம் தமிழர் என்ற கட்சி அமைப்பை கலைத்து விடுவார். சீமான் பயங்கர தண்ணியோட வந்து நான் போட்டு கொடுக்குறேன். நீங்க பேசுங்க சார். அவர் அரசுக்கு அதிகாரத்துக்கு பயந்து கூட சொல்லாம இருக்கலாம். இல்ல எனக்கு ஆதாரம் வேணும். இல்ல நீங்க சொல்றீங்க சீமான் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். ஆதாரம் வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க அடுத்த பேட்டியில ஆதாரம் நானா இந்த மாதிரி பேக் எல்லாம் ஐயா இந்த குழந்தைத்தனமான அத நம்பர் தரேன்ட்ட நானு என்ன குழந்தைத்தனமா நீங்களே ஆதாரம் தராங்க சார். வக்காலத்து வாங்குறேன்னு பேசி எனக்கெல்லாம் பயம் எல்லாம் கிடையாது. எந்த பயமும். சார் வணக்கம் சார். பிரதர் வணக்கம் பிரதர். ஒண்ணும் இல்ல பிரதர். இப்போ நீங்க சீமானை பாத்தீங்களா பாக்கலையா பிரதர்? அல்ல தல தல ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ஏஎல் சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி தொடங்கியிருக்காரு. நீங்க அது வந்து படுதோல்வி கழகம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டீங்க. நீங்க யார் சார்? நீங்க வந்து அரசியல் விமர்சகரா? இதற்கு முன்னாடி வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லியிருந்தீங்க, புத்தகங்களை எதிர்க்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க யார் எல்லாத்தையுமே விமர்சிக்கிறதுக்கு? சினிமா விமர்சிக்கிறீங்க. நீங்க யார் சார்? முதல்ல ஏஎல் சூர்யா யார்? ஏஎல் சூர்யா பன்முக திறமை கொண்டவர். அவர் வந்து ஆழ்மன பேச்சியாளர், எழுத்தாளர், உத்வேக பேச்சாளர், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஸோ மியூசிக் டைரக்டராக வந்து பண்ணியிருக்கேன் ஒரு படத்துக்கு கூட. ஸோ இப்படி சொல்லி பல்வேறு பரிமாணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இயற்கையும் இறைவனும் என்ன வேலைகளை நியமிக்கின்றதோ அவ்வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ஞானமாக சில விஷயங்களை பேசியிருக்கோம், பேசிட்டு வரோம். அவ்வளோ. இசையமைக்கிறீங்கன்னா எந்த படத்தை இசையமைச்சிருக்கீங்க? அது தம்பி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அது வந்து அதுவும் ஃபெயிலியர். ஆக்சுவலி படம் வெளியே வரலை. ஒரு 4 நாள் ஷூட் போச்சு. ஸோ ஐ வாஸ் அ மியூசிக் டீச்சர் ஆல்சோ. நான் வந்து நிறைய குழந்தைகளுக்கு இப்போ அன்புமணி ராமதாஸ் பிள்ளைகள், இந்த மாதிரி பிரபலமான ஜெயதீபா, ஒரு பிரபல ஒரு கர்நாடக இசை இதில் வந்து நான் பயிற்றுனராக இருந்திருக்கிறேன், ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறேன், இசை பயிற்றுனராக இருந்திருக்கேன். ஸோ இப்படி பரிமாணங்களை சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ என்ஜினியராக இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்திருக்கீங்க, புக்கு எழுதிருக்கீங்க. இப்போ வந்து அரசியல் விமர்சகராக மாறிட்டீங்களா? விஜயை வந்து ஏன் வந்து அவர் கட்சி தொடங்கவே கூடாது, தொடங்க மாட்டார்னு சொல்றீங்க, அவர் வந்து வெற்றி பெற மாட்டார்னு சொல்றீங்க. நீ என்ன அரசியல் விமர்சகரா? அரசியல் விமர்சகர். அரசியலுக்கு எனக்கு ரொம்ப நாட்டம் உண்டு எனக்கு. ஸோ ஏன் விமர்சனம் பண்ணக்கூடாதா என்ன? டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே இது வந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவரும் முயற்சி பண்றாரு. நான் தப்பே சொல்லலை. நான் இப்பவும் நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, காழ்ப்புணர்ச்சி எனக்கு கிடையாதுன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி எனக்கு கிடையாது அவர் மேல. என்ன சொல்றது, இப்பவே 2 டேஸ் முன்னாடி அவங்க ரசிகர்கள்லாம் ஏதோ என்ன கன்சல்டேஷன் பண்ணணும், உங்களை நேரா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போலியான ஒரு ஃபோன் கால்ஸ்லாம் வருது. இப்போ தம்பி நான் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். நான் ரங்கராஜ் பாண்டேவை ரொம்ப ஃபாலோ பண்றேங்க. மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பார்க்குறேங்க. எல்லாருமே இது பரபரப்பா வந்து விஜயோட அரசியல் இன்றைய பத்தி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. ரங்கராஜ் பாண்டே நான் ரொம்ப மதிக்கிறேன். அரசியல் தரவுகளை வந்து கையில வச்சு அவ்வளோ பாயிண்ட்ஸை சொல்லக்கூடியவர். அவர் ஏன் வந்து ரங்கராஜ் பாண்டே விஜய்க்கு ஒரு காண்டாமணி ஆனாருன்னு எனக்கு புரியல.
இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்மீகமா யோகிராம் சூரத்குமார் நான் குருவா ஏத்துக்கிட்டு இருக்கேன். அவருமே யோகிராம் சூரத்குமார் தான் வந்து குருவா ஏற்றுக்கொண்டு எல்லா அவர் பேசியே நான் அவர் கலை கேட்டிருக்கேன். யதார்த்தத்தை பேசலாம்ல. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது அவர் படத்தை எடுத்து வச்சுக்கிறேன், நான் வந்து பாக்குறேன் எல்லாம் சொல்றாரு. ஆனா அதாவது ஆட்டு மந்தை கூட்டம்னு சொல்றோம். மொத்தமா ஆட்டு மந்தை கூட்டம் எப்படி போகுதோ அதே போக்குல தான் போகுது. அப்போ ஞானமா நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம். அரசியல் என்ட்ரி கொடுத்துட்டாருல விஜய். இப்போ தமிழ்நாடே பரபரப்பாக போகுதுன்னு சொல்லுவேன். மிகப்பெரிய பரபரப்பாக போகுது. ஏன்னு கேட்டா இது புதிய தகவல். இனி பைத்தியக்காரன்னு கூட சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. அதாவது நீங்கெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய நபர் பாரதிய ஜனதா பாஜகவில் இணைக்கப்பட்டு அவர்தான் அடுத்த ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வரப்போகிறார். இது பதிவு. இது 100 இல்ல 200% இது நடக்கல. நானும் இருக்கதான் போறேன். இதை பார்ப்போம். ஆனா நீங்கள் போய் கேட்டீர்கள் என்றால் இவன் ஒரு பைத்தியக்காரங்க, அவனுக்கு என்னங்க தெரியும், இப்படிதான் மனுஷங்க பேசுவாங்க. அந்த நபர் ஏஎல் சூர்யாவான். ஐயா நான் திரும்பவும் சொல்லிட்டேன். நான் தயவு செஞ்சு என்ன இந்த மாதிரி காமெடி பண்ணியே தான் வந்து இதாக்கிட்டீங்க. நான் வந்து நடக்க போற நிகழ்வுகள், அதாவது ஞானம்னா என்ன தம்பி, அதாவது பேரொழின்னு சொல்லுவேன். ஏன் ஞானத்தை பத்தி பேசுறேன், அதான் சொல்றேன். பிரபல ஜோதிடர்கள் நீங்க வந்து 10,000 ரூபாய் வாங்குற அண்ணாமலை வந்து பிஜேபி கட்சியில இருந்து நீக்கப்படுவார், வெளியே அப்படி நான் சொல்லவே இல்லையே. நீக்கப்படுவார் நான் சொல்லல தம்பி. நான் என்ன சொல்றது புதிய தகவல்ன்றேன். பாஜக அவங்களுக்கு இப்போ இது வந்து பரபரப்பா பேசப்படும் இந்த தகவல் நான் சொல்றேன்ல. பாஜகவில் நீங்கள் எல்லாம் விஜய் தான் வந்து இப்போ 20% ஓட்டை பிடிக்க போறார், எல்லாம் பண்ண போறார் அப்படின்னா நீங்க சொல்றீங்களா? ஞானம்னா என்னது? எதிர்கால நிகழ்வுகளை மனிதன் அவனுக்கு தெரிய வந்துடும் அவனுக்கு. சோ அந்த விஷயத்த நான் சொல்றேன் இப்போ. அப்போ நீங்க போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பிரபல எல்லாருமே இருக்கிற நிகழ்வுகளை தான் சொல்லுவாங்க. இல்ல ஒருத்தர் இப்போ உங்க சேனல்லே வந்து இப்போ யாரோ ஒரு ஜோசியர் சொல்றாரு, சீமான் அண்ணன் தான் வந்து 2வது காலத்துக்கு வர போறாரு, பெரிய சீமானோட ஃபேன் போல இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், சீமான் விரைவில் வருங்காலத்தில் நாம் தமிழர் என்ற கட்சி அமைப்பை கலைத்து விடுவாருங்க. ஓகேங்களா? இப்ப நீங்களும் அண்ணாமலை மாதிரியே சொல்றீங்க. 2024 பிறகு வந்து அண்ணாமலை வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கான்னு சொன்னாரு. நீங்களும் அதே சொல்றீங்க. சத்தியமா சார் நான் சொல்றதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். நீ பதிவு சார், இது பதிவுன்ட்டேன். இது நீங்க எடுத்து கூட நீங்க வைரல் சார், வீடியோ நாளைக்கு வந்து வைரல் சார். நான் சொல்லிட்டேனே, நீங்க போய் ரங்கராஜ் பாண்டே போய் கேளுங்களேன், ஏன் அப்படி காண்டாமணியா மாறினாரு? என்னத்துக்கு உங்க மேல? ரங்கராஜ் பாண்டே வந்து ரொம்ப காலமா வந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து கல அரசியல் தெரியும், அதனால அவர் சொல்றாரு விஜய் வந்து வாக்கு இருக்கு சார். அதான் சொல்றது, மனுஷங்கிறது விவேகானந்த் சொல்லிட்டாரு, மனித நிலை இடிநிலைன்ட்டாரு. நீங்க ஒண்ணும் கிடையாது. அது வந்து என்ன சொல்றது, மனுஷன் எப்ப மாறுவானே சொல்ல முடியாது. இப்போ ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ பிரசாந்த்ன்ற ஒரு டாப் ஸ்டார் நடிகரா இருந்தாருங்க, சூப்பர் நடிகர். அவர் எங்கேயாவது நீங்க வந்து பேட்டி கொடுத்து எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல நீங்க நினைச்சு பாத்துருப்போம். பிரசாந்த்ன்றவன் ஒரு ஃபீல்ட் அவுட் ஆவான். ஜீன்ஸ் படம், சங்கர் படம் நடிச்சார், எல்லாம் நடிச்சார். ஓகே, இப்போ ஃபீல்ட் அவுட் ஆவார் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா? அவர்கிட்ட இல்லாத பணமா இன்னைக்கு பிரசாந்த் கோல்ட் டவர் மட்டும் பல 100 கோடி போகுங்க. ஓகேங்களா? எத்தனையோ படம் நடிக்கிறாருங்க. ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க. ஒரு ஹீரோவா இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளவே படல. அப்போ நம்ம நினைச்சு பார்த்தோமா பிரசாந்த் வந்து ஃபீல்ட் அவுட் ஆவார் இப்படின்னு நினைச்சு பார்த்தோமா? சரி, ராமராஜன் எடுத்துக்கோங்க. முதல்ல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினவர், அவ்வளவு போஸ்டர்ஸ், அவருக்கு தான் வந்து ரஜினிகாந்தோட அவ்வளவு போஸ்டர்ஸ் அடிச்சாங்க. அவர் தான் அடுத்த முதல்வர்னு அவரே சொன்னாரு. எனக்கு வந்து முதல்வர் பதவி என்னை அழைக்கிறதுன்னு சொன்னாருங்க. ஆனா காலம் என்ன தீர்மானித்தது? இன்னைக்கு ராமராஜன் எங்க? காணவே காணோம். நம்மளாம் மறந்துட்டோம். விஜய் வந்து தொடக்கத்துல வந்து வெற்றி பெறாம இருக்கலாம், பின்னால வந்து ஒரு பெரிய அளவுல வெற்றி பெறலாம்ல. அவர் வந்து மண்ணை கவுவாருன்னு சொல்றீங்க, அவர் வெற்றி பெற மாட்டார்னு சொல்றீங்க. நான் சொல்றது என்ன தப்புன்னு கேக்குறேன். எனக்கு உரிமை இருக்குங்க சொல்றதுக்கு. என்ன தப்புங்கிறேன். பிஜேபியில யாரோ ஒரு நபர் வருவார்னு சொல்றீங்க, அவர் யார்? உண்மையிலே சொல்றேன், நான் தான் சொல்லிட்டேனே. அது எப்படி தெரியாம போகும்? இன்னும் 2 வருஷம் தானே இருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 இயர்ஸ் தான் இருக்கு. அவர் என்ன அப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் சொல்ற மாதிரி வானத்துல இருந்து குதிச்சிருவாரா? அப்ப குதிச்சிருவாரா? அப்போ இல்ல. இப்ப நான் சொல்றேன், இந்த நிகழ்வை சொல்றேன். இயற்கை என்னை சொல்ல வைக்குது, இல்ல இறைவன் சொல்ல வைக்கிறான். இங்க 2 திராவிட கட்சிகளை நம்பி மக்கள் வந்து ஏமாந்து போனதுதான் மிச்சம். இல்ல, அதான் சொல்றேன். 30 வருஷம் நடிக்கக்கூடிய விஜய் அவர்களை வந்து ஏதோ ஒரு விஜய்ங்கிற மாதிரி சொல்றீங்க. இன்னும் 2 ஆண்டுகள்ல வரக்கூடிய பிஜேபியில வரக்கூடிய தலைவர் வந்து கொண்டாடி அவர் முதலமைச்சர் ஆக்கிடுவான்னு சொல்றீங்க. என்ன ஒரு சாத்தியம் இருக்கு? ஒரு 60-70 படம் நடிச்சிருக்காரு, மக்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க சொல்ற ஆள் வந்து யாருன்னே தெரியாது. அவர் வந்து பிஜேபிக்கு வந்து பிஜேபி தலைவராகி அவரை வந்து 2026 முதலமைச்சர் ஆயிடுவாரா? அடுத்த ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் பதிவுன்ட்டேன். இது உங்களை பொறுத்த வரைக்கும் நடக்காதுன்னு சொல்றீங்கல்ல, பதிவுன்னு சொல்லிட்டேன் சார். பாஜக என்பது அகில இந்திய கட்சி சார். ஓகேங்களா? பின்புலம் இல்லையா அவங்களுக்கு? இப்ப டான்சி வழக்கு எடுத்துக்கோங்க. அம்மா வந்து கைது செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் வந்து சாத்தியமான்னு நீங்க கேட்டிருப்பீங்க முன்னாடி. அதெல்லாம் முதலமைச்சர் சான்ஸே இல்லைன்னு இருப்பீங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்து திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க. அப்படி இருக்கும் போது விஜய் வரமாட்டாருன்னு சொல்லும் போது பிஜேபி வந்துடும் எப்படி சொல்றீங்க? இப்ப திமுக அதிமுக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா சார்? ஓட்டு பிரியும் சார். இப்போ அது ஓகேங்களா? எப்படியும் வந்து என்ன சொல்றது, மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ வந்து திமுக மேல இப்போ ஒண்ணு கிடையாது. கிளாம்பாக்கத்துல நேற்று வந்து அல்வா கொடுக்கும் நிகழ்வுன்னு ஒண்ணு நடத்தினாங்க. ஒரு நிகழ்வு நடத்தினாங்க. அதாவது
மத்திய அரசு வந்து இப்போ நிதி கொடுக்க மாட்டேங்குது, நமக்கு வந்து வஞ்சகம் செய்யறாங்கன்னு சொல்லி அதனால அல்வா கொடுக்கும் நிகழ்வுன்னு சொல்லி எல்லாருக்கும் அல்வா கொடுத்தாங்க. நான் கேட்கிறேன், இங்க சார் கோயம்பேடு பஸ் நிலையத்துல இருந்து நீங்க உங்களை யார் சார் கிளாம்பாக்கத்தை போய் மாத்த சொன்னா? மக்களுக்கு எவ்வளவு சிரமம் கொடுக்குறீங்க, இங்க ஏன் எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் சார் அது? அப்போ நீங்க உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, எப்படி கொடுப்பாங்க? நீங்க மக்களுக்கு அல்வா கொடுக்குறீங்க, நீங்க மக்களுக்கு அல்வா கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அங்க மத்திய அரசு வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. மத்திய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுக்கலையா? அதான் சொல்றேன், அதனாலதான் கொடுக்குறான் அல்வான்றேன். நீங்க மக்களுக்கு அல்வா கொடுப்பீங்க தெரிஞ்சுதான் அவங்க வந்து உங்களுக்கு அல்வா கொடுக்குறாங்கன்னு நானு. அவ்வளவு பல்லா இருக்கு. நீங்க சொல்ற பிஜேபி ஆட்சியோட தமிழ்நாட்டுல நல்லாதான் இருக்கு. நான் முடிச்சிடுறேன். உங்களை சாலைகளை வந்து சீரமைங்கன்ற முதல்ல ஏங்க ஒண்ணு சென்னை சிட்டில கொண்டு போய் காமிக்கிறேன். வட மாநிலங்கள்ல பேருந்துகள் இருக்கா, வட மாநிலங்கள்ல சாலைகள் இருக்கா, அங்க இருக்க மக்கள் ஏன் இங்க வராங்க? பிஜேபி ஆட்சியில செய்யாதது அங்கேயே செஞ்சிருக்க வேண்டியதானே? பிஜேபி இனிமே வந்து செய்ய போதான் நல்லது. நான் கேக்குறேன், அப்ப எப்படி பாரத பிரதமராக 3வது முறை வந்து இப்ப பல பேர் எம்பி எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் எப்படி சார் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க? நீங்க சொல்றது 2026ல பிஜேபி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணு சொல்றீங்க. என்னைய பைத்தியக்காரன் நீ கூட எல்லாருமே வந்து நினைக்கலாம், சான்ஸ் பாஜக எல்லாம் கால் ஊன்று. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க சார், பாஜக கால் ஊன்றுகிறது. அவர்கள் நினைத்தால் சார் பின்புல இருக்கு சார், அகில இந்திய கட்சி சார், ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் அவர்கள் செலுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க? செலுத்த முடியாதா? ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் செலுத்த முடியுமா? முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி ஆட்சி எல்லாம் கழிச்சு விட்டு ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி மாதிரி கொண்டு வர போறீங்களா சார்? நான் இல்ல சார், அவர்கள் நினைத்தா முடியுமா முடியாதுன்னு கேக்குறேன் சார். இல்ல அதுதான், நீ அதிகாரமும் ஆதிக்கத்தையும் அவர் செலுத்த முடியுமா முடியாது சார்? மக்களிடம் வந்து தேர்தலில் ஓட்டு வாங்கி நீங்க வெல்லாம வந்து இப்படி ஆட்சி பிடிப்புன்னு சொல்ல வரீங்க 2026ல. அந்த நபர் வந்து அப்படிதான் வருவாரா? எனக்கு தெரியல தம்பி அது. ஆனா நான் சொல்லக்கூடிய நிகழ்வு இதுதான் தம்பி. இது வந்து இது எப்படி வேணா இதை வந்து நீங்க அதுக்குள்ள நான் போக ஸ்கிரீன் பிளேக்குள்ள நான் போக விரும்பல. இப்போ நீங்க ஏன் வெள்ளை சட்டையில இருந்து இப்போ கலர் புரட்சிக்காக, புரட்சி சிவப்புனா என்ன? புரட்சி, இங்க புரட்சி ஏற்பட போகுது. புரட்சிக்காக, புரட்சி மக்களுக்கு புரியணும்ல, அது புரட்சி புரியணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். சிம்பிள், இது ஐடென்டிட்டி. ஓகேங்களா? இப்போ அப்படி சொல்றீங்கன்னா விஜய் வந்து ஏன் குங்குமம் வச்சுக்கிறாரு? அவர் வந்து எல்லா மக்களுக்குமான தலைவரா வர்றது சொல்றாரு. ஐடென்டிட்டி, அதாவது ஜோசப் விஜய் தான் அவர் பேரு. ஓகேங்களா? ஜோசப் விஜய் தான் அவர் பேரு. இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுக்காம ஒரு குங்குமம் வச்சுப்பாரு. இது வரைக்கும் வச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, இதற்கு முன்னாடி வச்சிருக்காரு தானே. எப்ப வச்சிருக்காரு? 6 மாசம் முன்னாடி. அப்ப வந்து விபூதி வச்சிருந்தாரு நினைக்கிறேன், தெரியல எனக்கு வந்து. இப்ப குங்குமம் வச்சிருக்காரு. ஹெச் ராஜா அவர்கள் வந்து ஜோசப் விஜய்னு சொன்னதுனாலதான் வந்து அவர் வந்து நான் ஜோசப் விஜய்னு சொன்னாரு. அவர் வரட்டும் சார். நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க நினைக்கிறீங்களா இவ்வளவு பெரிய பிம்பம் தான் வரப்போகுது, உள்ள வந்து நுழைஞ்சு பயங்கரமா திமுகவோட ஓட்டையும் அதிமுக ஓட்டையும் பெரிய கிரௌட் இருக்குங்க, நான் ஒத்துக்கிறேங்க, எல்லாம் ஓகேங்க சார். ஃபயர் மாதிரி அந்த இளைஞர் வந்து ஃபயர் மாதிரி வந்துருவான் சார் நடுவில். நீங்க நினைச்சு பார்த்து சொல்றேன், தமிழ்நாடு பரபரப்பாக இருக்கிறத பார்த்து உலகமே வியக்க போகுதுங்க. தமிழ் மொழி பேசுறவங்க மட்டும் கிடையாது, இங்க வந்து இந்த தமிழ்நாடு நடக்க போற சம்பவத்தை உலக பத்திரிகைகள் எழுதும். இதெல்லாம் சாத்தியமே இல்லடா, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு. அப்பேற்பட்ட சொல்றேன், அப்சைட் டவுன் சார் அரசியல். நீங்க நினைச்சு பாக்குற அப்சைட் டவுன்னுட்டேன். நீங்க என்ன வேணா நீங்க வந்துட்டு இதெல்லாம் சாத்தியப்படாது, எப்படி மனுஷன் சார். சார் உங்களுடைய எதிர்காலம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? இது உங்களுடைய எதிர்காலம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? என்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இல்ல, என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் நான் வந்துட்டு அதாவது இறைவனுடைய இல்ல, விஜய்க்கே நீங்க சொல்லும் போது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? உங்களுக்கு சொல்லலையா? அதை நான் சொல்ல, அதை இன்சிஸ்ட் பண்ணி என்ன கேட்காதீங்கன்ற, என்ன இன்சிஸ்ட் பண்ணி என்ன கேட்காதீங்க. அழுத்தம், ஏன்னா என்ன வேணா நடக்கலாம். என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்ட்டேன் நான். எனக்கு இப்போ என்ன சொல்றது, எல்லா நிகழ்வுகளும் தெரியும்னு சொல்லிட்டேன் ஓரளவுக்கு. அதாவது சொன்ன ஸ்கிரீன் பிளே நாளைக்கு அப்படி கிடையாது, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கு, நான் படுதோல்வி கழகம்னு சொல்றேன். இது வந்து அப்படின்னா அது ஓப்பனா சொல்லணும்னா, அவர் தோல்வி அடைய போறோம்னு தெரிஞ்ச பிறகு அவராகவே நாம 2026ல நாம மோதினோம்னா நம்ம மக்களுக்கு முன்னாடி நாம கோமாளியாக தென்பட்டு விடுவோம் அப்படிங்கிற பயத்துல சத்தியமா சொல்றேன், கோமாளியா திரிச்சிருவானுங்க நம்மள. தமிழ்நாட்டு இமேஜே போயிடும், மொத்தமா போயிடும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் போன வருஷமே. விரைவில், நான் பொய் சொல்றேன்னா நீங்க யூடியூப் சேனல் எடுத்து பாத்துக்கோங்க, விரைவில் நடிகர் அஜித் மற்றும் விஜய் நடிப்பதை விட்டு விலகுவார்கள். நான் முன்னாடியே, அது எல்லாருக்குமே தெரியும் சார். வயசாயிடுச்சுன்னா விலக போறாரு அஜித் அவர்கள். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா வர போறாரு. குதிரை பேசுறதா நீங்க பேசி. ரஜினிகாந்த் 70 வயசுங்க, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இவருக்கு என்னங்க 49 வயசாங்க, முன்னாடியே தெரியும்ன்றீங்க. எப்ப தெரியும் உங்களுக்கு? அவர் அரசியல் வர போறான்னு தெரியும் சார். நான் 1 வருஷம் முன்னாடி சொல்லிட்டேன் சார். நான் இப்போ அனுமோகன் என்ன சொல்றாரு, ஞானிகள் சித்தர்கள்லாம் வந்து சொல்லக்கூடிய நிகழ்வுகள் முன்னையோ பின்னையோ நடக்கும். நீங்க எக்ஸாக்டா நடக்கலனாலும் அவன் சொல்ற விஷயம் கொஞ்சம் தள்ளி கூட நடக்கும். சார், திமுகவுக்கு வந்துரும். திமுக வந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாம இருந்துச்சு. அதன் பிறகு வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரே ஆக மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாரு. அதன் பிறகு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அமைச்சர் ஆகிட்டாரு.
அதன் பிறகு வந்து துணை முதல்வராக போறேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதன் பிறகு முதலமைச்சராக போறேன். 2026 உதயநிதியோட அரசியல் எப்படி இருக்கும்? அவரோட பதவி எந்த மாதிரி இருக்கும்? திமுகவுக்கு இறுதி ஊர்வலங்க முடிஞ்சு போச்சுங்க. கதை வந்து என்ன சொல்றது, அதிமுக எப்படி பிளவுபட்டு கிடக்கின்றதோ இன்றைக்கு வந்து இப்போ ஓபிஎஸ் தனியா எடப்பாடி தனியா பிளவுபட்டு கிடக்கின்றதோ அதை விட மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் திமுக. அது சவக்குழி, அதுக்கு வந்து திரும்ப எழவே முடியாது. மக்கள் வந்து அவ்வளவுதான் பினிஷ்டு, அவ்வளவு அதிருப்தி. திமுக இறுதி ஊர்வலத்துல இருக்குங்க. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. அது வந்து அவ்வளவுதான், இட் இஸ் கோயிங் டு சாப்டர் வந்து கெட்ஸ் எண்ட், அவ்வளவுதான் பினிஷ்ட். அது வந்து முடிவுரை எழுதப்படுகின்றது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சத்தியமா ஸ்கோப்பே கிடையாதுங்க. அவர் பிஜேபி கூட கூட்டணி வச்சா அதான் வைக்க மாட்டேன்றாரு. அவர் தான் அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? திமுக அதனால நான் சொல்லல, அவர் ஸ்கோப்பே இல்ல தம்பி. அவர் பெரிய ஒரு அதிர்ஷ்டம், பெரிய கர்மா. அவர் நம்ம நினைச்ச அதே நீங்க எடுத்துக்கோங்களேன், எடப்பாடின்றவர் வந்து நம்ம முதல்வர் ஆவாரு, அந்த பேர் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்குமா? ஆவாரு நம்ம நினைச்சு பார்த்தோமா? இல்ல பன்னீர்செல்வம் யோசிச்சு பாருங்க, டீ கடை நடத்தி கொண்டிருப்பவர், ஒரு சாதுவா பேசக்கூடியவர். நம்ம நினைச்சு பார்த்தோம். இப்போ நீங்க கேக்குறீங்கல்ல, நாளைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா எனக்கு தெரியுமேன்னு ஈஸியா சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ அது வந்து ஈஸி தான் சொல்றேன். 99% see to believe in psychology, 1% believe to see. அதாவது இன்னையில இருந்தே அவன் வந்து நம்ப ஆரம்பிச்சிடுவான். 99% மக்கள் எப்படி தெரியுமா? அன்னைக்கே அவர் சொன்னாருப்பா அப்படின்னுவான். அது வரைக்கும் ஏங்க நான் கேட்கிறேன், கட்சி அறிவிச்சிங்களே, ஏன் பிரஸை கூப்பிடல, ஏன் அட்ரஸ் பண்ணல? நீங்க பிரஸை ஃபேஸ் பண்ணணுங்க. நான் சொல்றேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க கேக்குறீங்க சார், உங்கள் உடலும் மனமும் அவ்வளவு பலமா இருக்கணுங்க. நீங்க ஒரு கட்சியோட வந்து தலைமை அப்படின்னா, நீங்க ஆட்சியை பிடிக்கணும்னா சார், சும்மா சாதாரண காரியம் இல்ல தம்பி. நாக்கு வெளியே தள்ளிடுவேன். சும்மா நீங்க பணம் இருக்கலாம், அவரு இப்போ சொபஸ்டிகேட்டட் ஹீரோ, அவரு கேரவான் இருக்கு, ஏசி இருக்கு, கொடை பிடிக்கிறான், எல்லாம் ஓகே. நீங்க வந்து இப்ப அரசியலுக்கு வந்துட்டீங்களா, மண் புழுதி வெயில் எல்லாத்துலயும் நீங்க அலையணும். அவ்வளவு நீங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும். வந்து 234 பூத் போடணும், பூத் கமிட்டி நியமிக்கணும். பூத் அத்தனை, ஒரு தொகுதிக்கு அத்தனை பூத் இருக்கு. இப்ப பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஏசி ரூம்ல இல்லையா, ஏசி கார்ல போலையா, வெயிலையா நடந்துகிட்டு இருக்காரு. அந்த மாதிரிதான் விஜய் அவர்களும் வரப்போறாரு. மக்களை போய் சந்திக்க போறாரு, வாக்களிக்க போறாங்க, வெல்ல போறாரு. இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை. விஜய் நரேந்திர மோடி அவர்களும் ஒன்னா நான் கேக்குறேன். விஜய் நாளைக்கு நீங்க சார் நீங்க வந்து நாளைக்கு பிரதமர் சொன்னீங்க, உங்களை நீங்க பிரதமர் சொன்னீங்க. அதெல்லாம் விளையாட்டு, பழையசத்தை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். அது அதே மாதிரி சார் விஜய் அவர்கள் விஜயும் நரேந்திர கேட்ட கேள்வி பதில், விஜயும் நரேந்திர மோடி ஒன்னா சார்? நாளைக்கு சார் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, விஜயும் நரேந்திர மோடி கம்பேர் பண்றீங்க சார், ஒன்னா சார்? சார் அவர் மிகப்பெரிய ஏழ்மையான குடும்பத்திலும் வந்தவர் சார் அவரு. ஓகேங்களா? அவங்க ஃபேமிலியில ஒரு மேரேஜுக்கு, ஒரு திருமண நிகழ்வுக்கு போட்டோ கூட எடுக்க முடியாத, ஒரு வீடு கூட இல்லாத இருந்தவர் சார். வந்து ஃப்ரம் சாயாவாலா டு தி நேஷன் பிரைம் மினிஸ்டர். மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். சார் எப்படி சார் பாப்புலாரிட்டி சார், ஒரு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி எப்படி கெயின் பண்ணிக்க முடியும்? அவரு மிகப்பெரிய, இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது, இந்தியாவோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நரேந்திர மோடி. ஒன்னும் பின்புலமே இல்ல விஜய்க்கு. அப்படியா? ஏன் அவங்க அப்பா எவ்வளவு பெரிய பின்புலம், எவ்வளவு படங்கள் சார். அதை விட்டுருங்க நீங்க. அவர் இன்னைக்கு தான் கார்ல வராரு. அன்னைக்கு தெருத்துருவா போய் டீ வித்துருப்பாருங்க. அன்னைக்கு அவ்வளவு கண்ணீர் விட்டு அழுகிறாருங்க, எனக்கு வீடு கிடையாது, என் மக்களுக்கு வீடு வேணும்னு. சார் இங்க வந்து 11 லட்சம் கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு சார். இந்தியாவுல 20 லட்சம் கோடி வந்து முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கு சார். அவ்வளவு சார். நீ சொல்ற மோடி அரசின் உத்தரவாதம் ஏழ்மை இல்ல, ஏழ்மையற்ற இந்தியாங்கிறோம். சும்மா கிடையாது. 3வது முறை பாரத பிரதமர். நீங்க சொல்லலாம் அது எல்லாத்தையும் செஞ்சுட்டாரா அப்படின்னு. சார் நடைமுறை சாத்தியம்ங்கிறது 10 விஷயம் சொன்னீங்க, ப்ராபபிலிட்டியில 8 தான் செய்ய முடியும். ஏன்னா நடைமுறை சிக்கல்னு ஒரு விஷயம் இருக்கும். நீங்க செய்யவே இப்ப ஒண்ணும் கிடையாது. வந்தே பாரத் எவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி யோசிச்சு பாருங்க. இப்போ மெட்ரோ ரயில் யார் கொண்டு வந்தா? டிஜிட்டல் இந்தியா, போன் பே, ஒண்ணும் கிடையாது. ஸ்விக்கி ஜொமேட்டோல இன்னைக்கு வந்து 40,000 45,000 சம்பாதிக்கிறான். இல்ல சார், நீங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்கல்ல, டிஜிட்டல் இந்தியா. ஆமாங்க, அமைச்சர் சொன்னார்ல, நாங்க வந்து 1 ரூபா கொடுத்தா 20 பைசா கொடுக்குறாங்கன்னு சொல்லிருக்காருல அமைச்சர். ஆமா சார், பாருங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபா 50 பைசா கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு 20 பைசா தான் கொடுக்குறீங்க, நான் கொடுக்குற 1 ரூபாயில அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பதில்? இங்க பாருங்க, நீங்க தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் நீங்க ஒரு பேனா விக்கிறீங்க சார், 10 ரூபா சார். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி ஜிஎஸ்டி வருது சார். ஓகேங்களா? அந்த ஜிஎஸ்டில இருந்து மாநிலத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி வருது சார், மத்திக்கு ஒரு ஜிஎஸ்டி வருது சார். அந்த மத்திக்கு ஜிஎஸ்டி நீங்க கொடுத்துட்டு நீங்க கொடுக்குறேன்னு சொல்றீங்க சார். அதுல இருந்து நாங்க பணத்தை கேட்கறோம்னு சொல்றீங்க சார். நான் ஓப்பனா சொல்றேன், பைனான்சியலி எனக்கு நல்லா வந்து ஐ எம் வெரி ஸ்ட்ராங். ஓகேங்களா? நீங்க வந்து வெளியே போய் விசாரிச்சுக்கோங்க. இங்க மாநிலத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த நிதியை மட்டும் வச்சு நீங்க நிதியை வாங்க முடியாதுன்னு, ஒரு நிதி வாங்க முடியாது. விஜய் அவர்கள் நிக்கிற தொகுதியில வந்து ஏஎல் சூர்யா வந்து நிக்க போறாரா தேர்தல் இல்ல நிக்க போறாங்க? இல்ல வென்று காட்டுன்னு சொல்றீங்களா? யார வென்று காட்டு? வென்று காட்டுல நீங்க ஏன் வந்து அவரை வந்து இப்போ இவ்வளவு டீஸ் பண்றீங்கன்னு கேக்குறீங்களா? அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். அப்படிதான் நாங்க வந்து விமர்சகர்கள், நாங்க வந்து எல்லாரையும் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்க வந்து அப்படிதான் பேசுவோம்.
நீ வந்து பலசாலியா, நீ வந்து போராடு, நீ ஃபைட் அவுட் பண்ணு. நீ எவ்வளவு என்னை மட்டுமா ஃபைட் அவுட் பண்ணணும்? இல்லையே, திராவிட கட்சிகளை நீங்க வந்து மோதணும், அதிமுகவை நீங்கள் மோத வேண்டும். எவ்வளவோ இருக்கு, கூட்டணி கட்சிகள், கூட்டணி நீங்க அமைக்கிறீங்க, அமைக்கல, நிறைய இருக்குங்க. அரசியல் சொல்லிட்டேனே சார், உங்களுக்கு அவ்வளவு உடல் பலம் வேணுங்க. நீங்க சுருண்டு படுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்க, ஒரு இதுவும் போக முடியாது. அதான் சொல்லிட்டேனே, நீங்க அவர் பேசட்டுங்க, வெளியே முதல்ல பேசட்டும், அதற்கு பிறகு மக்கள் தீர்மானிப்பார்கள். நான் சொல்லிட்டேனே, இளைஞர்ன்ட்ட, புதிய இளைஞர். அப்ப யாரு? நானும் அந்த பிரபஞ்சத்தின் நாயகனை பார்ப்பதற்கு மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த கதாநாயகனை நீங்களா இவர் தான் கதாநாயகன் நினைக்கிறீங்க, அவன் தான் கதாநாயகன். அவன் தான் களத்துல. அப்படியே சொல்றேன், ஏன் அவர் போவாருங்கிற, அங்க கனல் கக்குங்க, கனல் கக்கும். அங்க தெரியும் அவருக்கு, வந்தா பஸ்பம் ஆயிரும், வந்தா பஸ்பம் ஆயிரும், நம்ம வந்து அசிங்கப்பட்டுருவோம். அதனால நம்ம கோமாளியாக, பஃபூனாக, ஜோக்கராக தென்பட்டு விடுவோம். மக்கள் கிட்ட நமக்கு அவ்வளவு பெரிய இமேஜ் இருக்குது. அதனால நம்ம மரியாதையா பேக் டு த பெவிலியன் போயிட்டா நல்லது, இமேஜ் காப்பாற்றப்படும். லியோ படம் வரும்போது விமர்சிச்சீங்க, லியோ படம் வரும்போது விமர்சிச்சீங்க, பொன்னியின் செல்வன் வரும்போது விமர்சிச்சீங்க, அரசியல் வரப்போறவங்க போது விமர்சிக்கிறீங்க. ஆனா அது வெற்றியா தோல்வியான்னு பின்னாடி தெரிய போகுது. நீங்க ஏன் விமர்சிக்கிட்டே இருக்கீங்க சார்? அரசியல் விமர்சகர்ன்ட்டேன். நீங்க அரசியல் விமர்சகரா? அரசியல் விமர்சகர், சினிமா விமர்சகர் சார், எல்லாமே ஆலின் ஒண்ணா சார். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இவ்வளவு என்ன கேட்டீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்க தான் குறிப்பிட்டு விஜய் அவர்களை தாக்கிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல, விஜய் எனக்கு தாக்கி பேசணும் அந்த இன்டென்ஷன்லாம் எனக்கு கிடையாது. ஓகேங்களா? இப்போ மீடியா வந்து நீங்க கேக்குறீங்க, இப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம். அவர் வந்து இப்போ அரசியல் என்ன சொல்றது, எனக்கு அவர் மேல சொல்லிட்டு காழ்ப்புணர்ச்சி, எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாதுன்னு சார். இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குதான் செய்யுங்க. இப்போ நீங்க அப்படியே நீங்க வந்து இப்போ லைஃப் வந்து ஒரு கேம் மாறிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீகமா சொல்றேன், ஒரு திரைப்படம் மாதிரி தான். அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப என்ன மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா எப்படி அவருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சும்மா உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு எப்படி வந்து இப்போ ஒரு ஃபைட் அவுட்டே பண்ணாம ஈஸியா ஒரு மனுஷன் வந்து எப்படி அடைஞ்சு, அதற்கு தான் திமுக அதிமுகங்கிற கட்சிகள் இருக்கு, பிஜேபி காங்கிரஸ் இருக்கு. நீ எந்த கட்சியிலையும் போயிட்டு நின்றுட்டு பேசலாம்ல, நீங்க தனி மனிதனா கத்திக்கிட்டு தானே. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தம்பி, இது வந்து சுதந்திரமான ஒரு நாடு. நான் செய்ய போறேன், நீ என்னை விமர்சிக்கும் போது நீ என்ன செய்யறன்னு கேட்பாங்கல்ல, முடிச்சிருவேன். நம்ம வந்து என்னை பத்தி வந்து நீங்க சொல்லணும்ன்றது இல்ல, நீங்க கூகுள் பண்ணி என் பேரை போட்டு பாத்துக்கோங்க. நானா என் வாயால நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்ற எந்த ஒரு தரவும் நான் சொல்லவே விரும்பல. சரிங்க சார். இப்போ சீமானை பத்தி சொல்லும் போது 2026 பிறகு வந்து நாம் தமிழ் கட்சி இருக்காதுங்கிற மாதிரி சொல்றீங்க. சீமான் வந்து ஏன் வந்து தொடக்கத்துல வாக்கு கம்மியா வாங்கினாரு, 1% வாங்கினாரு, அதன் பிறகு 4% வாங்கினாரு, 31 லட்சம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அந்த கட்சி எப்படி காணாம போகும்னு சொல்லிட்டு கட்சி இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அது வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு இப்படிதான் அப்படின்ற ஸ்கிரீன் பிளேல சொல்ல முடியாது சார். ஓகேங்களா? இப்போ அவர் வந்து நான் சொல்லியிருக்கேன், அவருக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அவரு உண்மைதாங்க. இயற்கை வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? நீங்க யாரை வேணா ஏமாத்தலாம். அவர் வந்து இப்போ முதல்ல அவர் இருந்த வீட்டுக்கு முதல்ல 45 lakhs பாக்கியா, அந்த வீட்டுக்கு வாடகையை முதல்ல கொடுக்க சொல்லுங்க. இப்போ ஒண்ணு கிடையாது. இப்போ தமிழா பாண்டியன் சார் இப்ப பார்த்தேன் நான், எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு கிடப்பான், எப்ப போனாலும் வந்து இவன் குடிச்சிட்டு கிடப்பான். தமிழா பாண்டியன் வந்து கதை சொல்றாருன்னு தானே சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கதையை நீங்களும் சொல்றீங்களா? பரவாயில்ல சார், எல்லாரும் கதை சொல்ல மாட்டேங்க. நண்பர் போய் பார்த்துட்டு வந்தாருங்க 1 மாசம் முன்னாடி. இப்பதான் சொல்ல நீ கேட்டோன்னு சொல்றேன். நண்பர் போய் பார்த்துட்டு வந்தார் 1 மாசம் முன்னாடி. சீமான சத்தியமா போன் வேணா போட்டு கொடுக்குறேன். இல்ல நான் முடிச்சிடறேன். செம்ம தண்ணி, என்ன சொல்றது, செம்ம தண்ணி. சத்தியமா போன வேணா போட்டு கொடுக்குறேன். இந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல யாரோன்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா வந்து இவரு பயங்கர தண்ணியில இருந்தாரு. சீமான் குடிச்சிருந்தாரா? சார் பாருங்க, நான் வந்து நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க சார். சார் நீங்க இப்போ வந்து விஜய் விட்டுட்டு சீமானுக்கு வந்துட்டீங்களா? எது விஜய் விட்டுட்டு சீமானுக்கு வந்துட்டீங்களா? சென்சிபிள் क्वेश्चंस கேளுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னைக்கு ஓகே, அரசியல் நான் வந்து ஒரு பதவியில இருக்கேன். இல்ல நீங்க விமர்சிச்சா பிரபலம் ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? சார் பாருங்க, முடிச்சிரேன். நான் இன்னைக்கு நேரம் வந்து ஒரு பதவியில இருந்தா இப்படி கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்களா? நீங்க கேக்குறேன், ஒரு எம்பி பதவியில இருந்தா இப்படி கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்களா? இல்ல அதான் பிஜேபி எம்பி பதவி கொடுக்க போதுதான் உங்களுக்கு. டிபேட்னா சீரியஸ் டிபேட்டுங்க. ஓகேங்களா? எனக்கான உரிமை இருக்குது, நான் என்ன வேணா பேசுவேன். நாளைக்கு நான் பதவியில இருக்கேன், நீங்க வந்து இல்ல ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட விருப்பத்தை நீங்க வந்து ஏன் சொல்றீங்க? அவர் குடிச்சிருக்காரு, குடிக்கல, எங்கேயோ குடிச்சிருந்தாரு, நடு ரோட்ல கேட்டீங்க, பதில் சொன்னேன் சார். நீங்க கேட்டீங்க, நான் ஆதாரம் இருக்கு. போன் போட்டு தரவா? இருங்க, போட்டு தரேன். என்ன பொய்யா நான் சொல்றேன்? பேசுங்க, வரேன், இருங்க. யார் சொன்னாரு? வரேன், போட்டு தரேன் தம்பி. ஏன் தம்பி நீங்க வந்து நான் ஏன் தம்பி பொய் சொல்ல போறேன்? இருங்க தம்பி, நான் போட்டு தரேன் தம்பி. ஏன் நீங்க வந்து நம்மளாம் வந்துட்டு என்ன சொல்றது, உண்மையான தொடர்பு தான் நம்ம சொல்லுவோம். பேசிக்கிட்டு இருக்காரு, வரேன். யார் அவர்? பேர் என்ன? அவர்
அரசு அதிகாரி, நான் பேரை சொல்ல வரும்ல, அவர் வேலைக்கு பிரச்சனை, சரி வேலைக்கு பிரச்சனை, அவர் ஒரு அரசு அதிகாரி, ஓகேங்களா? அவர் ஒரு தொடர்புக்காக ஒரு விஷயத்திற்காக அழைக்கப்பட்டார். இவர் சீமான்னு சொல்லல, அவங்க கூப்பிடும் போது சீமானே சொல்லல. இல்ல ஒருத்தர் பார்க்கணுன்றாரு, ஒரு பெரிய மனுஷன் பார்க்கணுன்றாரு. இவர் காத்து கிடந்திருக்காரு, ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்காரு. அப்புறம் கிளம்பிட்டாரு. என்ன அரசு அதிகாரியா, நான் டியூட்டியை விட்டு வந்திருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்துட்டு? அப்போ போது ஒரு மணி நேரம் வெளியே போனார் போட்டு இருக்கு. இல்ல ஐயா வந்துட்டாங்க அப்படின்னு. அப்புறமா போய் உட்கார வச்சாங்களாம். உட்கார வச்சா கடைசியில பார்த்தா பயங்கர தண்ணியோட வந்து உட்கார்ந்துருக்கு. நான் போட்டு கொடுக்குறேன், நீங்க பேசுங்க சார். போட்டு கொடுக்குறேன். என்னோட நெருங்கிய நண்பர் அவரு, வரேன்றேன். எந்த இடம், எந்த நாள், போன் இருக்கா? நீங்களே போடுங்க, போடுங்க. இல்ல நீங்க போட்டோ எடுக்கலன்னா நான் போட்டோ எப்படி எடுப்பேன்? எடுப்பாரு அவரு, யார் போட்டாலும் எடுப்பாரு. போயிட்டுறீங்களா? நீங்க பேசுங்க, போன் போடுங்க, எனக்கு எந்த பயமும் கிடையாதுன்றேன். பிஸியா இருக்காரு அவரு, பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் அரசுக்கு அதிகாரத்துக்கு பயந்து கூட சொல்லாம இருக்கலாம். இல்ல எனக்கு ஆதாரம் வேணும்ல. நீங்க சொல்லிட்டீங்க சீமான் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சிட்டீங்க, அவங்க கேட்பாங்கல்ல. கண்டிப்பா விஜய் ரசிகர் மாதிரியே சீமான் தம்பிகள் கேட்க மாட்டாங்களா? வெயிட் பண்ணுவோமா அது வரைக்கும்? சரி சார், இப்போ ஆதாரம் வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க அடுத்த பேட்டியில ஆதாரம் நானா இந்த மாதிரி பேக்கலாம்? ஐயா இந்த குழந்தைத்தனமான அத நம்பர் தரேன்ட்டேன் நானு. என்ன குழந்தைத்தனமா? நீங்களே ஆதாரம் தரீங்க சார். நம்பர் தரேன் தம்பி, நம்பர் வச்சு நான் என்ன பண்ண? நீங்க சொல்லணும். அட போட போட்டு சொல்லுப்பா, வந்துட்டு அவர் சொல்லதான் போறாரு. என்னமோ வந்துட்டு வக்காலத்து வாங்குறேன்னு பேசி, எனக்கெல்லாம் பயம்லாம் கிடையாது, எந்த பயமும். சார் வணக்கம் சார். பிரதர் வணக்கம் பிரதர். ஒண்ணும் இல்ல பிரதர், இப்ப நீங்க சீமானை பாத்தீங்களா பாக்கலையா பிரதர்? தல இப்போ எங்க பார்த்தாரு? ஒரு நிமிஷம். இல்ல நீங்க வந்துட்டு பார்த்ததா சொன்னீங்கல்ல, ஒரு மாசம் முன்னாடி சரக்குல இருந்தாருன்னு. ஒரு மாசம்லாம் இல்ல, அது நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? நான் உங்க அந்த மேட்டர் பேசி 2 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆகுது. 2 மாசம் அதுக்கு முன்னாடி எப்படியும் ஒரு 8 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி எந்த இடம்? ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இருங்க, நான் அந்த டீடைல் எடுக்கிறேன். இல்ல இப்போ ஒரு கரெக்டா என்னைக்கு டேட் எக்ஸாக்ட்டா நான் சொல்றேன். இல்ல பிரதர், நீங்க சொன்னீங்கல்ல பிரதர், சரக்குல இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல பிரதர். ஹலோ, மேபி அரசு அதிகாரத்துக்கு வேலைக்கு போனாலும் தெரியல, எனக்கு சொன்னாரு. சொல்றேன் சார். ஹலோ, கட் பண்ணிட்டாரு. தெரியல, மேபி அவங்க அரசு அதிகாரின்ட்டேன், எதையாவது வாய் விட்டு வேலைகளை போயிடுச்சுன்னா தெரியல எனக்கு. உண்மைனா உண்மைதாங்க. என்னங்க சார் வந்து சும்மா சார், அதனாலதான் சார் நாடே உருப்படாம கிடக்குது. சொல்லுங்க, சும்மா என்னமோ இவனுங்க சொல்றேன், ஜெயிக்க சொல்லுங்க சார், களத்துல காமிக்க சொல்லுங்க சார். நாம் தமிழர் கலைக்கப்படுதுன்ற வருங்காலத்துல பாருங்கன்ற. சரிங்க சார், நான் மட்டும் சொல்லல, நாம் தமிழர் கலைக்க போறட்டும், விஜய் வந்து மண்ணை கவட்டும் நீங்க சொல்லிக்கிட்டு இருங்க, பிஜேபி ஆட்சி வரும்னு சொல்லுங்க. இன்னும் 2 வருஷத்துல ஒருத்தர் புதுசா வந்து அவர் ஆட்சி பிடிக்க போறான்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம், உங்களோட நடக்குமான்ட்டு நம்ம இது பதிவு ஆட்சி அமைச்சிருச்சுன்னா என்ன சொல்றீங்க? 2 வருஷத்துக்கு கழிச்சு இது பதிவு ஆட்சி அமைச்சிருச்சுன்னா உங்க பேர் என்ன? என் பேர் வந்து சுந்தரவேல். ஆட்சி அமைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களை மாதிரி ஆட்களை என்ன பண்றது? அப்போ ஆட்சி அமைச்சிருச்சு, இப்ப சப்போஸ் உங்களுக்கு சொல்றேன், சப்போஸ் ஆட்சி அமைச்சிருச்சு, ஆட்சி அமைச்சிருச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க சார். நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க. ஆட்சி அமைச்ச பிறகு தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சியை பிடிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. சர்வாதிகாரம் அதான் சொல்றேன். நீங்க தானே சார் சொல்றீங்க சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் பயங்கரமா இருக்கும். சர்வாதிகாரம் தான் இருக்கும். பிஜேபி ஆட்சி அமைச்ச பயங்கரமா இருக்குங்கிறேன். பாக்குறேன் சார், வரட்டும். பாக்குறீங்களா? பார்க்கலாம் மாட்டீங்க, வாயை திறக்க மாட்டானுங்கிறேன். நடுவானுங்க. என்ன விளையாட்டா வந்து மோடியே சர்வாதிகாரிங்கிறாங்க. என்ன சொல்றது? மோடி சர்வாதிகாரி தெரியும். பின்ன ஆமாங்க,
அப்படித்தான் தாங்க ஓரளவுக்கு நாடு உருப்படும். போதும் சொரண்டி தின்னதெல்லாம் போதும், காங்கிரஸ் சொரண்டி தின்னதெல்லாம் போதும். ஓகேங்களா? சோ என்ன சொல்றது, நாடு உருப்படணும். இப்போ ஒண்ணும் கிடையாது, ரசிகர்கள் என்னமோ சொல்றது, அவனுடைய அறிவு சிதைக்கப்படுது, அவ்வளவுதான். அதனால தமிழ் மாநிலம் முன்னேறாம இருக்கு சார். எந்த மாநிலத்திலாவது அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு சினிமா தான் ஒரு தகுதி ஏதாவது எந்த மாநிலத்துல இருக்காங்க சொல்லுங்க நீங்க. அப்புறம் ஏன் சார் பிஜேபியில எல்லா நடிகைகளையும் சேர்த்துக்கிட்டாங்க சார்? அதெல்லாம் ஓகே சார், என்ன சார் அதனால என்ன பிரயோஜனம்? அமிதாவை சேர்த்தாங்க, குஷ்பு சேர்த்தாங்க, எதுக்கு? அதான் சொல்றேன், நோ யூஸ்ங்கிறேன் சார். தமிழகத்துல தான் நாம ஒரு அரசியல் வரணும், ஒருத்தன் சிஎம்மா வரணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா இங்க மட்டும்தான் நம்ம அவனை கொண்டாடுறோம். மத்த நீங்க மலையாளம், கேரளா ஸ்டேட்லாம் போவாங்க, ரொம்ப புத்திசாலிகள் அவர்கள்லாம். திரைப்படத்தை திரைப்படமா தான் பார்ப்பாங்க, அவனை ஹீரோவா பார்ப்பாங்க தவிர அவனை என்ன சொல்றது, ஒரு அரசியலுக்காக நம்மள அதிகாரத்துக்கு நம்மளை செய்வான்றது ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ரொம்ப அறிவாளிகள் அவர்கள், மெத்த படித்தவர்கள். எந்த மாநிலத்திலும் கிடையாது. நீங்க என் டி ராமராவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜியே வேறன்னு. அவர் நடிகராக இருந்தார், ஒரு 6 மாசத்துல அவர் ஊர்ன கொட்டை. அவரு என்ன சொல்றது, கிருஷ்ணர் வேஷம் போட்டுப்பார். ஒரு போலிங் போறாரு, இப்போ விஜய்ல நான் என்ன சொல்லுவேன், நீங்க நடைபாதை போகணும், பயங்கரமா நீங்க கேம்பெயின் பண்ணணும் சார், சும்மா கிடையாது. நீங்க இப்ப ஜெயிக்கிறதுன்றது, அவர் என் டி ராமராவ் கிருஷ்ணர் வேஷம் போட்டுப்பார். படத்துல என்ன வேஷம் போட்டுக்கிறோமோ போட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா மாத்துவார். இல்ல 2024 தேர்தலுக்கு பிறகு விஜய் கட்சி இந்த மாதிரி பிரச்சாரங்கள் பண்ண போறோம், மாநாடுகள் நடத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2026ல நீங்க சொல்றது நடக்குதா, அல்லது தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.